ஓம் சக்தி பராசக்தி. இப்போ வந்து நம்ம கல்கட்டா போகிறோம். கல்கட்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு 13 சக்தி பீடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஷூட் பண்ணுறதுக்காக கேமராமேன் லோகேஷ், அரவிந்த், என்னுடைய ஜெயந்தி, இவங்க 3 பேர் கூடயும் இப்போ கல்கட்டா கிளம்புறேன். இதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நல்லபடியாக போயிட்டு வருவோம் நம்பிக்கையில் கிளம்புறேன். சக்தி பீடத்தை ஷூட் பண்ண போகிறோம். போலாமா? வாங்க. வணக்கம். நம்ம இப்போ வெஸ்ட் பெங்கால் வந்திருக்கோம். கல்கட்டா அதோட தலைநகரம். இந்த வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 13 சக்தி பீடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஷூட் பண்ணுறதுக்காக நாம் இப்போ வந்திருக்கோம். சரளாக்கா இந்த வாட்டி என் கூட வரல. அக்காவுக்கு ஷூட்டிங் இருக்குது, கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. அதனால் இந்த சக்தி பீடத்தை நான் உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறேன். ஓகே, வாங்க. வணக்கம். யாத்ரா டைமில் சக்தி பீடம், நம்ம 51 சக்தி பீடம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த தேவியை, கிருட்டேஸ்வரி தேவி அப்படின்ற தேவியை நம்ம இப்போ பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த தேவியை வந்து பார்த்திங்கன்னா தேவியோட முகம் விழுந்த இடம், அதாவது கிரீடம் இல்லை முகம் விழுந்த இடமா சொல்லியிருக்காங்க. வாங்க, அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கோம். கிருட்டேஸ்வரி சக்தி பீடத்துக்கு போகிறோம். ஓம் சக்தி பராசக்தி. யாத்ரா டைமில் நம்ம 51 சக்தி பீடத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிருட்டேஸ்வரி சக்தி பீடம். இது வந்து பார்த்திங்கன்னா முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் கிரிட்கோனா அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கிருட்டேஸ்வரி கோயில் இருக்குது. இது வந்து அம்பாலோட நெற்றி பகுதி அல்லது முகம் விழுந்த இடமாக கருதப்படுகிறது. அந்த கோயிலுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க போகலாம். உண்மையிலே பாக்கியம் பண்ணியிருக்கோங்க. தாயோட முகம் இங்கே வந்து நான் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நான் தாய் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. அழகான கண்ணு, எவ்வளோ அழகு, சிரிச்ச முகமாக இருக்கா பாருங்க. சிரிச்ச முகமாக இருக்கா தாய். தாய் தாய் नमो जयंती मंगला काली भद्रा काली कपालिनी दुर्गा शिवा समाभक्ति के स्वाहा स्वाहा नमोस्तुते। नमो सर्वमंगलं मंगले शिवे सर्वसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते।
সতীপীঠ, একান্ন পীঠের একটি সতীপীঠ। মা ত্রিপুরেশ্বরী, মা কিন্তু কপাল মানে কপাল। कपालं किरीटं वही वही पढ़ा था। अच्छा डॉक्टर मिला। தாயோட இந்த நெக்தி பகுதி இந்த இடம் சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இது வரையும் இருக்க நெத்தி பகுதி விழுந்த இடம் தான் இந்த சக்தி பீடம் கிரீடேஸ்வரி. இது பாருங்க, நமக்காக அவங்க காட்டுறாங்க. தாய் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்துருக்கா நம்மளுக்கு காட்ட சொல்லி. யாத்ரா டைம்ல வர சக்தி பீடத்துல இத தாயோட செந்தூரம் வைப்பாங்க இல்லையா, அந்த இடம் அவ்வளோ புனிதமான இடத்த வந்து தாய் வந்து உங்களுக்கு வந்து காட்டணும்னு என் மூலியமா உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த பாக்கியம் நிச்சயமா யாருக்குமே கிடைக்காதுங்க. ஓம் சக்தி பராசக்தி. காளி பூஜை அப்பவும் நவராத்திரியும் இந்த அம்பாளுக்கு வந்து பலி கொடுக்குறாங்க. பலிப்பீடம் முன்னாடி இருக்கு. எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது, அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தாய் வந்து யாத்திரா டைம் மூலியமா 51 சக்தி பீடத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு வந்த உத்தரவு. அதுல இப்படி ஒரு அதிசயம், அம்பாலோட நெற்றி பகுதி குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த குங்குமம் வைக்கிற பகுதி விழுந்த இடம்தான் இந்த சக்தி பீடம். அதனாலதான் கிரீடம் சொல்றாங்க. அதுக்கு ஏன் கிரீடம் அப்படின்னு போடுறாங்கன்னா, இந்த குங்குமம் பெண்கள் வந்து சுமங்கலியா இருக்கிறதுக்கு வந்து குங்குமம் வைக்கிற இடம் தான் இந்த தேவி. இந்த கிருட்டேஸ்வரி தாய் வந்து மகிஷ் மர்தினி அப்படின்ற பெயராலும் அழைக்கப்படுறாங்க. மகிஷ் மர்தினா அழகான முகம் கொண்டவள் அப்படின்னு அர்த்தமாம். இத பாருங்க, தாயோட முகம் எவ்வளவு அழகா அமைதியா பிரகாசமா கருணையோட அந்த கண்கள் வந்து நம்மள வந்து பார்த்துட்டு இருக்குது. இந்த உலகத்தை ஆளும் தாய், பல கோடி கண்களை உடையவள், தன்னுடைய அன்பாலயம் அரவணப்பாலயம் இந்த உலகத்தை காத்து வருபவள் கிருட்டேஸ்வரி தேவி. எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. 51 சக்தி பீடத்துல எனக்கு தெரிஞ்சு மிகவும் முக்கியமான ஸ்தலம் தான் இந்த சக்தி பீடம். அம்பாலோட நெற்றி பகுதி, அதாவது குங்குமம் வைக்கும் அந்த நெற்றி பகுதி விழுந்த இடம் இது. இது வந்து சுமங்கலி கோவில்னு கூட சொல்றாங்க. ஏன்னா தன் கணவன்மார்கள் அன்போடையும் ஆசையோடையும் தன்னோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வருவாங்களாம். குடும்பம் ஒற்றுமையாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இந்த தேவி வந்து துணை புரிகிறாங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, கணவன் மனைவி உறவு என்பது. அந்த ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருப்பவள். நம்ம சுமங்கலி பூஜை பண்ணுவோம் இல்லையா, வரலட்சுமி நோம்பு சுமங்கலி பூஜை, அந்த பூஜை இங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சுமங்கலியின் தெய்வமாகவே கருதப்படுகிறாள். இங்க வந்து எல்லா சுமங்கலியுமே தினமும் வந்து தாயை வணங்கிட்டு அந்த தாயோட குங்குமத்தை தன்னுடைய நெற்றியில வச்சுட்டு தான் போறாங்க. அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தலம் தான் இந்த கிருடேஸ்வரி தாய் மகிஷ் மர்தினி. ஓம் நம சிவாய. கிருடேஸ்வரி தாய்க்கு அருகிலேயே நம்ம சிவபெருமான் அப்பன்
இருக்காரு. தாயை காவலாக இருக்கிற பைரவர் வந்து வெளியில் இருக்காரு. வாங்க பைரவரையும் போய் பார்க்கலாம். நாம் எல்லா சக்தி பீடத்துலேயும் இந்த பலிப்பீடத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து இன்னொன்று எங்களுக்கு இந்த மாதிரி பலிப்பீடமாக இருந்தால் அது சக்தி பீடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பலி கொடுக்குற வழக்கம் உண்டு. ஆடு மாடு கோழி 3மே பலி கொடுக்குறாங்க. அம்பாளுக்கு நெய்வேத்தியமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமையல் தான் இங்கே படைக்கிறாங்க. தினமும் வந்து பிரசாதம் படிக்கிறாங்க. அந்த பிரசாதத்தை மக்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. போக் பிரசாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இவங்க போகுன்னா பிரசாதம், சாப்பாடு. போக் வந்து சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக இங்கே கொடுக்குறாங்க. பைரவரை பார்க்க போகலாம் வாங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். 51 சக்தி பீடங்கள்லேயும் சிவபெருமான் பைரவர் ரூபத்தில் வந்து அம்பாலை காவல் காக்கிறாரு. அந்த பைரவரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். தாய்க்கு எதிர்த்தாப்பள்ளியே வந்து நம்ம பைரவர் வந்து அமர்ந்து அம்மாவை கண்ணும் கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கபாலம் விழுந்த இடம்தான் இந்த கிரிடேஸ்வரி தாயார். கபாலம், கிரிட் அப்படின்னா பீஸ்ன்னு அர்த்தமா. ஏன்னா பீஸ், கிரிட்னா பீஸ்ன்னு அர்த்தம். அதனால கபாலம் இந்த நெத்தி விழுந்த, குங்குமம் போட்டு வைக்கிற அந்த நெத்தி விழுந்த இடம்தான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர் இவங்க 3 பேரும் இந்த இடத்துல இருக்கிறதா ஐதீகம். அந்த இடத்துல தான் நாம் வந்து சுமங்கலியாக இருக்கணுன்றதுக்காக குங்குமம் வச்சு கொண்டாடுறோம். அந்த பகுதி இந்த மண்டையோடு விழுந்த இடம்தான் இந்த கிரிடேஸ்வரி. கிரிட்னா பாகம் என்று பொருள்.